பிரச்சனை கண்டு துவண்டு போகாதீங்க. Your problem will be strange from now on. உங்கள் ப்ராப்ளம் அந்நியமாக தெரியும். அது nothing. It won't relate to you anymore. உங்கள் பிரச்சனை நீ உங்கள் சொந்தமல்ல. இயேசு உனக்குள் ஜீவிக்கும் போது உன் பிரச்சனைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் அந்நியமாய் தெரியும். எதுவும் உன்னை மேற்கொள்ளாது. அனைத்தும் நீ மேற்கொண்டு நீ முன்னோக்கி போய்கொண்டே இருப்பாய். உன் வாழ்க்கை தரம் மாறும். கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டட காத்து. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் அழுகை இருக்கலாம், கவலை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். எதுவரைக்கும் எதெல்லாம் உனக்கு சொந்தமாக இருந்ததோ, அழுகையே என் படுக்கை, அழுகையே என் கவலை, துன்பமே என்னுடைய மெத்தை, என்னுடைய வாழ்க்கை நாசமாக இருக்கிறது. அனைத்து காரியங்களும் இன்று உன் வாழ்க்கையில் அந்நியமாய் தெரிய போகிறது. உனக்கு எதெல்லாம் சொந்தமாக இருந்ததோ எல்லாம் அந்நியமாகி தேவன் உனக்கு சொந்தமாக போகிறார். தேவனை கொண்டு உன் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை கர்த்தர் இன்று உன்னை காணச் செய்வார். அதிசயங்களை காணச் செய்வார். வரும் நாட்களிலே அதிகமான அற்புதங்களை உன் வாழ்க்கை காண சொன்னால் நீ சேவிக்கிறது ஜீவனுள்ள தேவன்.